ரோமர் புஸ்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது சாக்குப்போக்கு சொல்லுதலை குறித்து சில காரியங்களை எழுதியிருப்பார். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, அதாவது தேவனுடைய நித்திய வல்லமை, காணப்படாத தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல, அதாவது சாக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை என்பதாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுங்க. அதாவது எனக்கு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்று தெரியாது என்று சொல்லி கடவுளுக்கு முன்பாக யாராலும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது. ஏன் கடவுளை அறியாமல் கடவுள் அல்லாதவைகளை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய், அல்லது கடவுள் இல்லை நான் தான் எல்லாம் செய்தேன் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தாய் என்று சொல்லி ஆண்டவர் நியாய தீர்ப்பு வேளையில கேட்டால், ஏன் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி கேட்டால், இல்லை எனக்கு தெரியாது, நான் கடவுளை நேரடியாக பார்க்கவில்லை, பார்த்திருந்தால் நான் நம்பி இருப்பேன் என்று சொல்லி எந்த விதத்திலும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. காரணம், காணப்படாத தேவனுடைய வல்லமை, தேவனுடைய தேவத்துவம், தேவன் எப்படிப்பட்டவர் என்கின்ற காரியங்கள் எல்லாம் அவருடைய படைப்புகள் மூலமாக காணப்படக்கூடிய அவருடைய படைப்புகள், உண்டாக்கப்பட்டவைகள், தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள், அது மூலமாக உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக காணப்படுகிறது. ஆண்டவர் படைத்த படைப்புகள் சாட்சி எடுக்கிறது படைப்பாளி ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி. ஆகையால் சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்பதாக பவுல் இங்கு கூறுகிறார். காரணம், ஏன் இதை பவுல் சொல்லுகிறார் சொன்னால், பொதுவாக மனிதர்கள் கடவுளுக்கிடத்திலே சாக்கு போக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த சாக்கு போக்கு கடவுளிடத்திலே செல்லுபடி ஆகாது என்றதை தான் இங்கே சொல்லுகிறார். ரோமர் 2ஆம் அதிகாரத்திலும் இதே காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்பதாக. அங்கே என்ன சொல்லுகிறார்? மற்ற 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. அதாவது சாக்கு போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. காரணம், ஏன் உன்னால் சாக்கு போக்கு சொல்ல முடியாது? நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினால் உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். எனக்கு தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள் தெரியாது, ஆகவே எனக்கு அல்லது நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு ஆண்டவர் நேரடியாக எந்த சட்ட திட்டமும் கொடுக்கவில்லை, ஆகையால் நான் எந்த பாவமும் செய்யவில்லை, சட்ட திட்டம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு தான் அது எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, ஆகவே கொடுத்திருந்தால் நாங்கள் அதை பின்பற்றி இருப்போம் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏன்? அவர்களுக்கு கொடுத்தது போல சட்ட திட்டங்கள் அப்படி கொடுக்காவிட்டாலும் உங்களிடத்திலும் சட்ட திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? நீ ஒரு காரியத்தை தீர்ப்பிடுகிறாய் அல்லவா? இன்னொரு மனிதன் செய்யும் போது தவறு என்று சொல்லி தன் தீர்ப்பிடுகிறாய் என்றாலே உனக்கு அது தவறாக தோன்றி இருக்கிற காரணத்தினால்தான் நீ தீர்ப்பிடுகிறாய். உனக்குள்ளாக ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதனை குற்றவாளி என்று தீர்ப்பிடுகிறாய். அப்போ அது தவறு என்று சொல்லி உனக்கு தெரிகிறது, ஆகவே தான் நீ தீர்ப்பிடுகிறாய். அப்போ உனக்குள்ளாக இருக்கிற அந்த சட்டத்தின்படியே அதே சட்டத்தை நீயே மீறுகிறாய். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற எந்த ஒரு மனிதனானாலும் சரி, என்ன செய்ய முடியாது? எனக்கு சட்டம் கிடைக்கவில்லை, ஆகவே நான் பாவி, சட்டத்தின் அடிப்படையில நான் தவறு செய்தவன், பாவம் செய்தவன் என்று சொல்லி தெரியாது, தெரிந்திருந்தால் நான் அந்த பாவத்திலிருந்து தப்புவதற்காக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்திருப்பேன் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்பதாக இங்கே சொல்லு. காரணம், உனக்குள்ளாக ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தின் அடிப்படையிலே தான் நீ மனிதர்களை, வேறு மனிதர்கள் செய்யும் போது, தவறு செய்யும் போது இது தவறு என்று சொல்லி தீர்ப்பிடுகிறாய். அல்லது எந்த மனிதர்களும்
அப்படி குற்றவாளியாக தீர்ப்படாத மனிதர்கள் கிடையாது. அட்லீஸ்ட் அவர்கள் குழந்தை வளர்ப்பில் பிள்ளைகள் தவறு செய்யும் போது இது தவறு என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னாலே அவர்களுக்குள்ளாக ஏதோ ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இது தவறு என்று சொல்லுகிறார்கள். நீ எதை தப்பு என்று சொல்லி தீர்ப்பிடுகிறாயோ அது அங்கே அப்போ உனக்குள்ளாக ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை நீயே மீறுகிறாய், மற்றவர்களை குற்றவாளியாக நீ தீர்ப்பு செய்கிறாய் என்றால் உனக்குள்ளாக ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை இயல்பாகவே எல்லா மனிதர்களும் மீறுகிறார்கள். அப்படியானால் எந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதர்களும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எனக்கு சட்டம் தெரியவில்லை, சட்டம் கிடைக்கவில்லை என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்பதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். அதுக்கு பவுல் சொல்ல வருகிற காரியம், கடவுளுக்கு முன்பாக நின்று கொண்டு எனக்கு கடவுளை குறித்து தெரியாது, நான் பாவம் செய்தேன் என்று தெரியாது, எனக்கு சட்டம் இல்லை என்று சொல்லி எந்த விதத்திலும் கடவுளுக்கு முன்பாக நின்று சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்கிறதை பவுல் திட்டவும் தெளிவுமாக சொல்லுகிறார். காரணம், மனிதர்கள் பொதுவாக சாக்கு போக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது எல்லா மனிதர்களும். உதாரணத்துக்கு சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலே ஏதாவது ஹோம்ஒர்க் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? சாக்கு செய்யாதது, நான் செய்யவில்லை, தவறு செய்தேன் என்று சொல்லுவதற்கு பதிலாக நான் எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது, ஆகவே நான் செய்யவில்லை என்று சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிக்கத்தான் பார்ப்பார். ஒரு சாக்கு போக்கு. ஒரு இடத்திற்கு லேட்டாக போய்விட்டு என்ன சாக்கு போக்கு என்ன சொல்வார்கள்? பஸ் லேட் ஆச்சு, டிராபிக். ஆனால் உண்மையிலே இவர்கள் அதையெல்லாம் கணித்து முன்கூட்டியே கிளம்பி இருக்க வேண்டும். அதை விட்டு அங்கே ஒரு சாக்கு போக்கு. பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்கிறது சாக்கு போக்கு சொல்லுகிறதாக காணப்படுகிறது. ஏன்? தன்னுடைய தவறை மறைப்பதற்காக வேறு காரணங்கள், மாற்று காரணங்களை கூறுவதுதான் சாக்கு போக்கு. மாற்று காரணங்களை கூறி தப்பிக்க பார்ப்பதுதான் சாக்கு போக்காக காணப்படுகிறது. இங்கே சாக்கு போக்கு சொல்லக்கூடாது என்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, கடவுளுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது, கடவுளுக்கு முன்பாக சாக்கு போக்கு சொல்வதற்கு சாத்தியமே இல்லை என்கிறதையும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லு. வேதாகமத்திலே பல சாக்கு போக்கு சொல்லி இருக்கிறார். ஆதாம் முதல் மனிதன் சாக்கு போக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் அவனிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிற, தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம் என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது என்று சொல்லி ஒரே ஒரு நிபந்தனை தான், ஒரே ஒரு கட்டளை தான். ஆனா மீதி எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம் என்று சொல்லுகிறார். வெறும் ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் நீ புசிக்காத என்று சொன்னார். ஆனால் அவருடைய மனைவி பறித்து கொடுத்த போது இவன் புசித்தான். என்ன செய்திருக்க வேண்டும்? மனைவிதான் கொடுத்தாள். ஆனால் என்ன செய்திருக்க வேண்டும்? இல்லை, கடவுள் சொல்லிவிட்டார், நான் புசிக்க மாட்டேன் என்பதாக சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் புசித்தார். கடவுள் வந்து கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று சொல்லி கேட்கிறார். காரணம், ஆண்டவர் வரும்போது இவன் ஒழித்துக் கொண்டிருக்கிறான். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்போது அவன் சொல்லுகிறான், நான் நிர்வாணியாக இருப்பதனால் நான் ஒளிந்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க கூடாது என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அதற்கு ஆதாம் என்ன சொல்லுகிறான்? ஆமாம் ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், நீர் சொன்ன கட்டளையை நான் மீறிவிட்டேன், பாவம் செய்து விட்டேன், என்னுடைய தவறுதான் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? இதற்கு சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தான். தன்னுடைய தவறுகளை தன்னுடைய தவறுடைய வீரியத்தை குறைப்பதற்காக சொல்லப்படுகிறதான் சாக்கு போக்கு. இதற்கு காரணம் யார் தெரியுமா? நீங்க தான் கடவுளை, நீங்க தான் கடவுளை, நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்னது, நீங்க ஒரு செயலை செய்யாம இருந்திருந்தா நான் நீங்க இந்த பாவம் செஞ்சிருக்க மாட்டேன், விலக்கின விருட்சத்தின் கனியை நான் புசிக்காமல் இருந்திருப்பேன், ஒட்டுமொத்த காரணமும் நீர்தான் என்று சொல்லி கடவுள் மீது பழியை போடுகிறான். என்ன சொல்லுகிறான்? என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயான. பழி யார் மீது? நீர் கொடுத்த ஸ்திரீ. அப்போ பார்ப்பதற்கு தன்னுடைய மனைவி மீது பழி போடுவதாக இருந்தாலும் அது உண்மைதான், அப்படி போட்டான். ஆனால் அங்கே அவன் சொல்லும் போது நீர் கொடுத்த ஸ்திரீ, நீர் இந்த ஸ்திரீயை கொடுக்காமல் இருந்திருந்தால் நான் பழத்தை சாப்பிட்டு இருக்கவே மாட்டேன் என்பதாக சாக்கு போக்கு சொல்லுவார். தான் செய்த தவறுக்கான அக்கௌண்டபிலிட்டி, அதாவது
அதை எடுத்துக்கொள்ளாமல் அதிலிருந்து எப்படியாகிலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொருவர் மீது பழிய போட்டு, நான் ரொம்ப நல்லவங்க, ஆனா நீங்க இந்த காரியத்தை செய்யாம இருந்திருந்தா, நீங்க இந்த பெண்ணை எனக்கு கொடுக்காம இருந்திருந்தா இந்த பழத்தை நான் புசித்திருக்க மாட்டேன். நீங்க கொடுத்ததுதான் தப்பு. நீங்க கொடுக்காம இருந்திருந்தா நான் நல்லா நல்லா இருந்திருப்பேன், நல்ல பிள்ளையா இருந்திருப்பேன் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்றார். அடுத்ததாக பாருங்கள், ஏவாளிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்கிறார். அவளும் என்ன செய்கிறாள்? ஆமா ஆண்டவரே, நான் தான் தவறு செய்து விட்டேன், நீங்க சொன்ன கட்டளையை மீறி விட்டேன், யார் என்ன சொன்னிருந்தாலும் நான் என்ன செய்திருக்க கூடாது, உங்களுடைய வார்த்தைக்கு மீறி நடந்திருக்க கூடாது என்று சொல்லி அவளும் சொல்லவில்லை. மாறாக அவளும் என்ன செய்கிறாள்? சர்ப்பம் வஞ்சித்துதான் நான் சாப்பிட்டேன் என்று சொல்லி அங்கேயும் சாக்கு போக்கு சொல்லுகிறேன். அவன் வஞ்சிக்காம இருந்திருந்தா நான் சாப்பிட்டிருக்கேன் என்பதாக. அதாவது அது உண்மைதான், சர்ப்பம் வஞ்சித்ததே எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சர்ப்பத்திடத்திலே போய் சொல்லவில்லை, நீ சாப்பிட கொடுக்க கூடாது, நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்லி. யாரிடத்திலே சொன்னார்? ஆதாம் இடத்திலே சொன்னார். ஆதாம் வழியாக ஏவாளிடத்திலும் சொல்லப்பட்டது. அப்போ அதை இவர்கள் மீறிவிட்டு அதை சாக்கு போக்கு சொல்லுகிறார். பழியை இன்னொருவர் மீது போட்டு சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக காண. தங்களுடைய பாவத்தை மறைப்பதற்கு அல்லது அந்த தாங்கள் செய்த பாவத்தை சமாளிப்பதற்கு அல்லது அந்த பாவத்திலிருந்து தப்பிப்பதற்கு இன்னொருத்தர் மீது பழி போட்டு தப்பிப்பது, அது சாக்கு போக்கு சொல்லி எஸ்கேப் ஆகிற ஒரு காரியம் காணப்படுகிறது. பொறுப்பு ஏற்காத ஒரு தன்மை, நான் செய்த தவறுக்கு நான் தான் பொறுப்பு என்று சொல்லி முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை, அதுதான் சாக்கு போக்கு வருகின்ற ஒரு காரியம். அது ஆண்டவர் விரும்புகிறதில்லை. பொறுப்பு ஏற்காத தன்மையை ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆண்டவருக்கு முன்பாகவே பல வேளைகள்ல இப்படிப்பட்ட சாக்கு போக்கு சொல்லப்படுகிறது. ஆதாம் கடவுளை பழிச்சாட்டி சாக்கு போக்கு சொல்கிறார். ஏவாள் சாத்தானை காரணம் காட்டி சாக்கு போக்கு சொல்கிறார். இது இரண்டுமே இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் வருகிறது. நாம் செய்கிற தவறுகளுக்கு ஆண்டவர், நீர் என்ன இந்த சூழ்நிலை வழியாக அனுமதி போக காரணமாக இருந்தீர், இந்த சூழ்நிலை மட்டும் எனக்கு வராமல் இருந்திருந்தால், நீர் எனக்கு இந்த சூழ்நிலையை தராமல் இருந்திருந்தால் நான் இந்த பாவம் எல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன் என்று சொல்லி கடவுளை பழிச்சாட்டக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம், ஆண்டவரே, நான் சாத்தானை மீது ஒட்டுமொத்த பழியை போட்டு தாங்கள் எந்த பொறுப்பும் எடுக்காத மனிதர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொன்னால், மனிதர்களுக்கு இடரல் வருவது, இடரல் வராமல் இருப்பது ஒரு கூடாத காரியம். கண்டிப்பாக இடரல் வரும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாலும் இடரல் வரும் என்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் பார்த்துக் கொள்வார். ஆனால் அந்த இடரல்கள் மூலமாக நாம் இடறி போகிறோம் என்று சொன்னால் அதற்கு முழு பொறுப்பும் நம்மை சாரும். காரணம், ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நமக்கு நேரடியாக கற்றுத்தந்திருக்கிறார். இடரல் வந்தாலும் விழக்கூடாது, என்னை நம்பி வாழ வேண்டும், நான் சொல்லுகிறதற்கு இணங்க வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே பேசியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இல்லை, அவன் நிமித்தமாக நான் இடறி விட்டேன். சில பெற்றோர்கள் இருப்பார், அவர்கள் பிள்ளைகள் தான் ஒருவேளை தன் நண்பர்களோடு இணைந்து கெட்டு போகிற காரணமாக இருப்பார். ஒரு பிரச்சனை என்று வந்த உடனே அவன் பிள்ளைதான் என்னுடைய பிள்ளையை கெடுத்து விட்டான், என்னுடைய பிள்ளை பத்திரமாத்து தங்கம், அவர்கள் என்னுடைய பிள்ளையை கெடுத்து விட்டார்கள் என்று சொல்லி அப்படியே பழியை தூக்கி போடுவார். அடுத்தது அவர்கள் என்ன சொல்வார்கள்? இவர்கள் மாறி மாறி பழி போட்டு சாக்கு போக்கு சொல்லி அவனோட கூட்டு சென்றான், அதனாலதான் என் பையன் இப்படி ஆயிட்டான், இல்லைன்னா அவன் நல்ல. அப்போ இதெல்லாம் சாக்கு போக்குகள், நம்முடைய தவறுகளை மறைப்பதற்காக சொல்லுகிற சாக்கு போக்குகள். ஆதாம் கடவுள் மீது பழி போட்டால் இப்படி பழி போட்டான், ஏவாள் சாத்தான் மீது பழி போடக்கூடியவனாக காணப்பட்டான். ஆரோன் என்கின்ற ஒரு மனிதன்,
ஆண்டவர் மோசே வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து கானானுக்கு அழைத்து போகிற வழியே ஆண்டவர் மோசையை அழைத்து சட்டத்திட்ட நியாயப்பிரமாணங்களை மலையிலே அழைத்து கொடுக்கிறார். மலையிலே போன மோசே வருவதற்கு காலதாமதமாகிறது என்று சொல்லி மக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு மோசே கிடையாது, மோசைக்கு என்ன ஆனது என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்களுக்கு முன்பாக போகிறதற்கு கடவுளை நீ உருவாக்கித்தா, கடவுளை நாங்கள் பார்க்க வேண்டும், பார்க்கத்தக்க விதத்திலே ஒருவர் உருவமாக கடவுள் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் எங்களுக்கு ஒரு திருப்தி என்று சொல்லி மக்கள் சொல்லுகிறார்கள். அதன் அடிப்படையிலே ஆரோன் என்ன செய்கிறான், உங்களிடத்திலே இருக்கிற ஆபரணங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறான். யார் சொல்லுகிறது? ஆரோன் தான் சொல்லுகிறான். யாத்திராகமும் 32ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னாணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னாணிகளை கலற்றி ஆரோனிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். மக்கள் கேட்டார்கள், இவன் என்ன செய்கிறான்? ஆமா, நீங்கள் சொல்லுகிறது சரி போலதான் இருக்கிறது என்று சொல்லி, அப்படியா, அவங்களுக்கு கடவுளை பார்க்க வேண்டுமா, கடவுளை பார்க்க வேண்டுமா, நாம் கடவுளை செய்வோம் என்று சொல்லி உங்களிடத்தில் இருக்கிற எல்லா பொன்னுகளையும் கொண்டு வாருங்கள், ஆபரணங்களை கொண்டு வாருங்கள், காதணிகளை கொண்டு வாருங்கள் கேட்டு வாங்கி அவைகளை வைத்து இவன் என்ன செய்கிறான்? சிற்ப கருவியினால், சிற்பம் செய்யக்கூடிய அந்த கருவியினால் கருப்பிடித்து கன்றுக்குட்டியை உருவாக்கிவிட்டு அப்பொழுது அவர் உருவாக்கினார், வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளை என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக அதாவது கன்றுக்குட்டிக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறு. கர்த்தர் என்றுதான் சொல்லுகிறான். ஆனால் கர்த்தர் என்று சொல்லி யாரை அடையாளம் காட்டுகிறான்? ஒரு கன்றுக்குட்டி அடையாளம். இந்த கன்றுக்குட்டி தான் கர்த்தர். இந்த கன்றுக்குட்டி தான் இவ்வளவு நாட்கள் நம்மை அழைத்து கொண்டு வந்த அந்த உருவம் இல்லாத கடவுள் இந்த கன்றுக்குட்டி வடிவத்திலே இருக்கிறார் நம்மோடு கூட. இவர் தான் அந்த கர்த்தர் என்று சொல்லி கன்றுக்குட்டியை உருவாக்க, இந்த கர்த்தருக்கு நாளைக்கு பண்டிகை, ஆராதனை என்பதாக அவன் சொல்கிறான். சரி, மோசே இறங்கி வருகிறான், கொள்ளுகிறான். அடுத்ததாக கேள்வி கேட்கப்படுகிறது. யாத்திராகமும் 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று. ஆரோன் என்ன சொல்லுகிறான்? அதற்கு ஆரோன், என் ஆண்டவனே, கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆரோன் என்ன சொல்லுகிறான்? ஜனத்தின் மீது மொத்த பழியும் போடுது. இந்த ஜனம் பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியில் போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றார். இப்போ ஜனங்கள் இவரிடத்துல கேட்டது உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனால் இவன் தான் அதை என்னது ஆலோசனை கொடுக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையை கொடுத்தது. நீங்கள் பொன்னுகளை எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கொடுத்து அதை பொன்னை கன்றுக்குட்டியாக வார்ப்பித்தது எல்லாமே யார்தான்? ஆரோன் தான். ஜனங்கள் வந்து கேட்டார்கள், எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். கேட்டபோது இவன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? இல்லை, நம்மை உண்டாக்கி வழி நடத்தி வந்த கடவுள் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார், நம்மை அவர் வழி நடத்துவார், அவருக்கு உருவம் இல்லை என்று சொல்லி இருக்க வேண்டும். காரணம், இவன் மோசையோடு அவ்வளவு நாட்கள் மோசைக்கு வாயாக செயல்பட்டவன். எகிப்து இருந்த போது கடவுளுடைய வல்லமையான செயல்களை செங்கடல் பிளந்ததை கண்டவன். ஆனால் இவனுக்கு அவ ஜனங்கள் சொன்னதில் இவனுக்கும் இவனும் அதில் உடன்பட்டுதான் அந்த தவறை செய்கிறான். ஆனால் தவறு செய்து மாட்டிக்கொண்ட பின்பதாக என்ன செய்கிறான்? என் மீது உடைய கோபம் மூளாதிருப்பதாக இந்த ஜனம் கொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறேன். ஒட்டுமொத்த பழியை யார் மீது போடுகிறான்? ஜனங்கள் மீது போடுகிறான். இந்த ஜனம் கொல்லாத ஜனம், ஆகையால் நான் அவர்களுக்கு இந்த கன்றுக்குட்டியை செய்து கொடுத்தேன் என்பதாக சொல்லி
அப்போ தானும் இணைந்து ஒரு தவறை செய்துவிட்டு ஒரு பிரச்சனை என்று சொல்லி வரும்போது அதிலிருந்து நைஸாக ஒட்டுமொத்த மக்கள் மீது பழி போட்டு எஸ்கேப் ஆகுது. நான் பெரிய அளவில் தப்பு ஒன்றும் பண்ணவில்லை, இந்த ஜனம் கொல்லாதவர்களாகவே நான் அவர்களோடு கூட வழிக்கு போய்விட்டேன் என்கிறது போல சொல்லுகிற ஒரு காரியம். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். இங்கே ஆரோன் என்ன செய்கிறான்? ஜனங்களை பகைவர்களிடத்திலே அவமானப்படத்தக்கதாக, அதாவது இவ்வளவு நாட்கள் இஸ்ரவேல் மக்களுடைய வணங்குகிற தேவன் வல்லமை உள்ளவர், அவர் எகிப்திலே செய்த காரியங்கள் பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி வியப்படைந்து வாய்பிளந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஆரோன் செய்த செயல் பகைவர்களுக்குள்ளாக, எதிரிகளுக்குள்ளாக இஸ்ரவேல் மக்கள் அவமானப்படத்தக்கதாக ஒரு செயலாக காணப்படும். அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள் என்பதாக இங்க சொல்லப்பட்டது. அதாவது தங்களுடைய ஆவிக்குரிய தன்மையை, தேவனோடுள்ள தொடர்பை துண்டிக்கப்பட்டவர்கள் நிலைமையிலே காணப்படுகிறார்கள். அப்போ இது கன்றுக்குட்டியை தெய்வமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாட்கள் காணக்கூடாத இறைவன் என்று சொல்லி இஸ்ரவேல் அல்லாத மக்கள் எல்லாம் பிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரவேலின் தேவனை குறித்து. இதை குறித்து வேவு பார்க்க போனவர்களை வரவேற்று அங்கு அவர்களை ஒழித்து வைத்த ராகா சொல்லுகிற அந்த வார்த்தை ஒரு சாட்சியாக இருக்கிறது. நாங்கள் உங்களுடைய கடவுளை குறித்து கேள்விப்பட்டோம் என்று சொல்லி அவள் சொல்லுகிற அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவர்களை காப்பாற்றவே செய்வார். ஆனால் இங்கே ஆரோன் செய்த சம்பவம் எப்படி இருக்கிறது? இந்த மக்கள் பகைவர்களுக்குள்ளாக, மற்றவர்களுக்குள்ளாக அவமானப்படத்தக்கதான ஒரு செயலாக காணப்படுகிறது. இதெல்லாம் செய்துவிட்டு என்ன சொல்லுகிறான்? நான் ரொம்ப நல்லவங்க, இந்த ஜனங்கள் கொல்லாத ஜனம், அதனால இவங்க சொன்ன பேச்சை கேட்டு நான் இதை பண்ணினேன் என்பதாக சொல்லக்கூடியவனாக இருக்கு. சாக்கு போக்கு சொல்லுகிற காரியம். ஆண்டவர் இது விரும்புவதில்லை. சாக்கு போச்சுக்கு சொல்லுகிற காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறது. இன்னொரு மனிதன் இருக்கிறார், சவுல். சாமுவேல் சவுலிடத்திலே ஒரு திட்டவும் தெளிவாக காரியத்தை சொல்லுகிறார். அமலேக்கியரை முழுவதுமாக அழித்தொழிக்க வேண்டும், ஒன்றையும் மீதி வைக்க கூடாது என்பதாக சொல்லுது. ஆனால் சவுல் என்ன செய்கிறார்? முழுவதுமாக அழிக்கவில்லை. உயர்தரமான ஆடுகளை, மாடுகளை எல்லாம் மீதி வைக்கிறான். மிருகங்களை மீதி வைக்கிறான். ஆகாக் என்கின்ற ராஜாவையும் கொல்லவில்லை. இதை சவுல் இடத்திலே சாமுவேல் வரும்போது கேள்வி கேட்கிறார். ஏன் இப்படி பண்ணினாய் என்று கேட்டபோது சவுல் சொன்ன ஒரு காரியம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. 21வது வசனம். சவுல் சொல்லுகிறான், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். இப்ப என்ன பதில் சொல்லுகிறான்? இந்த ஜனங்கள் தான் பிடித்து கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் யாருடைய தலைமையின் கீழ் இருக்கிறார்கள்? சவுலுடைய தலைமையின் கீழ் இருக்கிறார்கள். அப்போ இப்போ இவன் ஒரு பிரச்சனை வந்தது என்று சொன்ன உடனடியாக இவன் என்ன செய்கிறான்? இது ஜனங்கள் தான் இப்படி செய்தார்கள், நான் அப்படி செய்யவில்லை என்பதாக இங்கு சவுல் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கும்போது சவுலை குறித்து சொல்லப்படுது. அப்பொழுது 8ஆம் வசனம், அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோட பிடித்தான். யார் உயிரோட பிடித்தது? சவுல் உயிரோட பிடித்தான். அப்ப என்ன பண்ணிருக்க வேண்டும்? அவனுக்கு கொடுத்த கட்டளைப்படி கொன்றிருக்க வேண்டும். ஆனால் அவன் உயிரோட பிடித்து அப்படியே வைத்திருக்க. அடுத்ததாக 9ஆம் வசனம், சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும்
அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதைகளுமான சகல வஸ்துக்களை முற்றிலும் அழித்து போட்டார். இங்க என்ன தெளிவாக சொல்லப்படுது, சவுலும் ஜனங்களும். சவுலுடைய உத்தரவின் பேரிலே தான், சவுலுடைய அனுமதி இல்லாமல் ஜனங்களாக தன் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அவர்களுடைய பார்வையிலே இவ்வளவு ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக அழிக்க சொல்லிவிட்டார். அதற்கு காரணங்கள் உண்டு. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இது இவ்வளவு உயர்தரமாக இருக்கிறது, இது இரண்டாம் தரமாக இருக்கிறது, இதெல்லாம் எப்படி கொல்லுவது? அந்த ஆண்டவருக்கு புத்தி இல்ல, இதெல்லாம் போய் அழிக்க சொல்லி இருக்காரு, நம்ம இதெல்லாம் காப்பாற்றுவோம், நமக்கு தேவை இருக்கும் என்று சொல்லி கொஞ்சம் ரொம்ப மோசமான மெலிஞ்ச காணப்படுகிற ஒன்றுக்கும் உதவாத அவைகளை எல்லாம் அழித்து போடுகிறார். ஆனால் கேள்வி வரும்போது ஏன் இப்படி பண்ணனா என்று கேட்கும் போது என்ன சொல்லுகிறான்? நான் பண்ணல, ஜனங்கள் பண்ணினார்கள். ஜனங்களோ தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே, அதுவும் எப்படி ஜனங்கள் எதுக்காக பண்ணாங்க தெரியுமா? எங்களுக்கு இந்த மிருகத்தின் மேல எல்லாம் ஆசை இல்ல, முதல் தரமான மிருகம், இரண்டாம் தரமான மிருகம், இதன் மேல ஆசையினால நாங்க பண்ணல. மாறாக இதெல்லாம் கடவுளுக்கு பலி செலுத்துறதுக்காக, கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கறதுக்காகத்தான் நாங்க இதெல்லாம் பண்ணணும் என்பதாக சாக்கு. நாங்கள் கடவுளுக்காகத்தான். இப்பதான் சாமுவேல் கேட்கிறான், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி இங்கே சவுலிடத்திலே சாமுவேல் சொல்லு. அதாவது ஆண்டவர் நேர்மையாக ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். அப்படி நேர்மையாக செயல்பட்டால் பெரிய அளவிலே சம்பாதிக்க முடியாது என்று சொல்லி எல்லாவித தவறான வழிகளிலும் சம்பாதித்து விட்டு, எதுக்காக இவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? நான் ஆண்டவருக்கு அதிகமாக காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஆண்டவருக்கு அதிகமாக எவ்வளவு நற்காரியங்களை செய்கிறேன் தெரியுமா என்று சொல்லி தம்பட்டம் அடிக்கிற செயல். ஆண்டவருக்காக நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். நேர்மையாக முயன்றால் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இவ்வளவு நற்காரியங்கள் செய்ய முடியுமா? நான் எவ்வளவு நற்காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்வது. இதைத்தான் அன்றைக்கு சவுல் செய்தார். ஆண்டவர் எந்த செய்யக்கூடாது என்று சொன்னாரோ, எந்த வழியிலே பயணிக்க கூடாது என்று சொன்னாரோ அதே வழியிலே பயணித்து திரளான செல்வங்கள் சேர்த்து கொண்டு வந்து, ஆண்டவர் எதையெல்லாம் அழித்து போட வேண்டும் என்று சொன்னாரோ அதையெல்லாம் அழித்து போடாமல் திரளாக சேர்த்து கேட்டால், இல்ல நாங்கள் கடவுளுக்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் செய்யறோம், கடவுளுக்கு கொடுப்பதற்காகத்தான் இதையெல்லாம் சேர்த்தோம் என்பதாக சொல்லிக் கொள்வது. கடவுள் இப்படி சேர்க்க சொன்னாரா? கடவுளுக்கு எனக்கு கொடுப்பதற்காக நீ இப்படி சேர்த்துக்கொள், எப்படி வேண்டுமானாலும் நீ சம்பாதித்து எனக்கு காணிக்கை கொடு என்று கடவுள் சொன்னாரா? எப்படியாக நீ சம்பாதித்து நல்ல காரியம் செய் என்று சொல்லி கடவுள் சொன்னாரா? எப்படியாகலும் என்ன நீ சம்பாதித்து நீ முதல் பெரிய ஒரு இடத்துல போய் நீ என்னை மகிமைப்படுத்து என்று சொல்லி கடவுள் சொன்னாரா? இல்லை. ஆனால் சவுல் இங்கே அப்படித்தான் சொல்றார். ஜனங்களோ, அதுவும் நான் அல்ல, ஜனங்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு கொள்ளையிலே சாபத்தீடாக மாடு மாடுகள் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். முக்கியமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார். எதற்கு? எங்களுக்கு இல்ல, கடவுளை எங்களுக்கு எல்லாம் கிடையாது, கடவுளுடைய மகிமைக்காக. இதைத்தான் இன்றைக்கு செழிப்பு பிரசங்கிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் சொல்லுவார். நாங்க கடவுளுடைய மகிமைக்காக தான் நாங்கள் பணக்கார பிரசங்கத்தை செய்கிறோம், எல்லாரும் பணக்கார ஆவதற்கு மோட்டிவேஷன் கொடுக்கிறோம், எல்லாரும் எங்களுக்கு பணம் கொடுத்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்கிறத என்கரேஜ் பண்ணுகிறோம் என்பதாக சொல்லுங்க. ஆண்டவர் முதல்ல அப்படி சொன்னாரா? ஆண்டவர் எப்படியாகலும் நீ எனக்கு மகிமை சேர்க்க வேண்டும், இந்த வழிகள் எல்லாம் நீ பயணிக்க வேண்டும் என்று, அதன் மூலமாக எனக்கு இப்படி பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னாரா? சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லாத ஒன்றை உங்களுடைய சுயலாபத்திற்காக செய்துவிட்டு சாக்கு போக்கு செல்வது. அதுக்கு காரணமே கடவுளுக்காக செய்வதற்காகத்தான் இது என்று சொல்லி தனிக்கை சொல்லப்படுகிறது. சாக்கு போக்கு. நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்காக, நம்மை பெருமைப்படுத்துவதற்கான காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு
நான் கடவுளுக்காகத்தான் இதெல்லாம் செய்கிறேன் என்பது சாக்கு போக்கு. நான் அதிக அளவிலே பெரிய அளவிலே சம்பாதித்தால் தானே நான் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும், நான் கடவுளுக்காக ஏதாவது செய்ய முடியும். இதெல்லாம் சாக்கு போக்கு. சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அதன் பிறகு சாமுவேல் என்ன சொல்லுகிறான்? அல்ல, நீ இப்படி எல்லாம் கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி காணிக்கை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வழியிலே நீ நற்காயல்கள் என்கின்ற பெயரில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீ எந்த ட்ரஸ்ட் வைத்திருந்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. இது கீழ்ப்படியாமையை நியாயப்படுத்துகின்ற செயல். பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலே உத்தமம். சர்வாங்க தகன பலிகளை கடவுளுக்கு பிரியமாக இருக்குமா என்பதாக இங்கே சாமுவேல் கேட்கிறார். நம்முடைய பொருளாசையை, நம்முடைய இந்த உலக ஆசையை, இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக ஏதோ எப்படி இல்லாமல் நம்முடைய இஷ்டத்துக்கு பயணித்து விட்டுவிட்டு அதிலிருந்து சில காசுகளை பிச்சையாக ஆண்டவருக்கு போட்டுவிட்டு நான் கடவுளுக்காக எல்லா காரியங்களும் செய்கிறேன் தெரியுமா என்று சொல்வது சாக்குப்போக்கு. கடவுள் அப்படி செய்ய சொல்லவில்லை. கடவுளுக்கு எதிரான, கடவுள் சொல்லாத காரியத்தை செய்துவிட்டு நான் கடவுளுக்கு பங்கு கொடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்பது தவறு. நான் கடவுளுக்காகத்தான் இவ்வளவு பண்ணுகிறேன், கடவுள் தான் என்னை உயர்த்தி வைத்தார் அல்ல. இது இல்லாம சாக்குப்போக்கு. அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையிலே மனிதர்கள் எப்படி எல்லாம் சாக்குப்போக்கு சொல்லுகிறார்கள் என்கிறதை காண்பிக்கிறார். லூக்கா புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கதையை சொல்லுவார். 16ஆம் வசனத்துல, ஒரு மனுஷன் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையிலே தன் ஊழியக்காரரை நோக்கி, ஏற்கனவே அழைப்பு கொடுக்கப்பட்டது, அப்போ விருந்தும் ஆயத்தமாகிவிட்டது, இப்போ ஆனா இன்னும் ஆட்கள் வரவில்லை. இப்போ விருந்து ஆரம்பமாகிற வேளையிலே மறுபடியும் தன்னுடைய ஊழியக்காரனை அழைத்து நோக்கி சொல்லுகிறான், நீ அழைக்கப்பட்டவர்களை, ஏற்கனவே இன்விடேஷன் கொடுத்தவர்களை இன்னும் வரவில்லை, அவர்களை மறுபடியும் போய் கூப்பிடு, போய் சொல்லு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லு என்று அவனை அனுப்பினான். எல்லாம் விருந்தெல்லாம் ரெடியா இருக்கு, இன்னும் லேட்டா இருக்கீங்க, வாருங்க, திருப்பி அவங்கள மறுபடியும் கூப்பிடு என்பதாக சொல்லுகிறான். அந்தபடியே அவன் போய் அழைக்கிறான். இப்ப 18ஆம் வசனம், அவர்கள் எல்லாருமே, அதாவது இன்விடேஷன் கொடுத்து விருந்துக்கு கூப்பிடும் போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? போக்கு சொல்ல தொடங்கினார்கள், சாக்கு போக்கு தொடங்கினார்கள். ஒருவன் என்ன சாக்கு போக்கு சொல்லுகிறான்? ஒருவன், ஒரு வயலை இப்போதான் வாங்கினேன், நான் அகத்தியமாய் வேகமாய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். நான் இப்போ ஒரு வயல் வாங்கியிருக்கேன், நான் அதை வேகமா போய் பார்க்கணும், அதனால விருந்துக்கெல்லாம் வர முடியாது, தயவு செய்து மன்னிச்சுங்க என்று சொல்லி ஒரு சாக்கு, விருந்துக்கு வராமல் இருப்பதற்கு ஒரு சாக்கு. வேறொருவன், இன்னொருத்தன் என்ன சொல்லுகிறான்? 5 ஏர் மாடு கொண்டேன், 5 ஏர் மாடு, அதை சோதித்து பார்க்க போகிறேன். அந்த மாடு வாங்கினேன், அது நல்ல சரியா இருக்கா, எல்லாம் உளுமா, அது திறமையான மாடு தானே என்று சோதித்து பார்க்கணும், அதுக்கு ஆனா விருந்துக்கு வர முடியாது, மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். வேறொருவன், நான் எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, இப்ப எனக்கு ஹனிமூன் பீரியட், அதனால நான் அங்க எல்லாம் வர முடியாது, நான் இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதனால நான் வரல, எங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி தேவை என்பதாக சொல்லுங்க. இதை குறித்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல, அதாவது சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு விருந்து, ஏற்கனவே டைம் எல்லாம் இன்வைட் கொடுத்த ஒரு விருந்து, இப்போ கூப்பிடும் போது என்ன சொல்லுகிறார்கள்? இல்ல, எங்களுக்கு இப்போ வேற வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லுகிறார். உண்மையிலே அந்த விருந்துக்கு போக மனம் இல்லை, அதுதான் உண்மை. உண்மையிலே அந்த விருந்துக்கு போக மனம் இருந்திருந்தால், ஏற்கனவே திட்டமிட்ட விருந்துக்கு கண்டிப்பாக போக வேண்டும் என்கின்ற மனம் இருந்திருந்தால், இடையில இந்த மாடு என்கிற வேலையெல்லாம் ஒன்றுகள் முன்பு, இந்த விருந்துக்கு முன்பு செய்வார்கள், இல்லை பின்பு செய்வார்கள். இது காரணம், இது ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டது. ஆனால் இவர்கள் அந்த விருந்தை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. ஆகவே தான்
அந்த நேரத்திலே வேறு வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்கள்? இல்ல எனக்கு இந்த இந்த வேலை இருக்கு, இல்லைன்னா நான் கண்டிப்பா வந்திருப்பேன், இல்லைனாலும் வந்திருக்க மாட்டேன். அதான் உண்மை. முதலாவது என்ன சொல்லுகிறான்? வயலை வாங்கினேன், அது அதனாலதான் வரல, அதிகமா வேகமா போய் பார்க்க வேண்டும், அதனால வரல, தயவு செய்து மன்னிச்சிடு. இல்லைன்னா கண்டிப்பா வந்திருப்பேன். இல்லைனாலும் அவன் வந்திருக்க மாட்டான். ஏன்? அந்த விருந்துக்கு போகணும்னு அவனுக்கு மனதிருந்தால் வயலை முன்பே வாங்கி இருப்பான் அல்லது பின்பு வாங்கி இருப்பான். காரணம் இந்த விருந்து முன்பே திட்டமிடப்பட்டு முன்பே அழைப்பு கொடுக்கப்பட்டது, திடீர்னு வந்து அழைப்பு கொடுத்தது ஒன்று அல்ல. ஆகவே வயல் வாங்குகிற நிகழ்வு அதற்கு திட்டமிடப்பட்டிருக்க முடியும். இரண்டாவதும் அப்படித்தான், அவனுக்கும் அழைப்பு முன்பே கொடுக்கப்பட்டது, அவனுக்கு அவன் விருந்துக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பான். இல்ல மாடு வாங்கினதுனாலதான் விருந்துக்கு வர முடியல, இல்ல அந்த மாடு வாங்குற நிகழ்வு நடக்கவில்லை என்றாலும் விருந்துக்கு போயிருக்க மாட்டான். அந்த நேரத்துல வேற ஏதாவது நிகழ்வு வந்திருக்கும், அதை காரணம் காட்டி இங்க போயிருக்க மாட்டான். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அவர்களுக்கு உண்மையிலே விருந்துக்கு வருவதற்கு விருப்பம் இல்லை. விருந்துக்கு வருவதற்கு விருப்பம் இல்லாமல் வேறு வேறு காரணங்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் இதை எதற்காக சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் மக்களை பார்த்து என்னிடத்திலே வா என்று சொல்லி அழைக்கிறார். உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து ஆயத்தமாக இருக்கிறது என்று அழைக்கிறார். ஆனால் மக்களுக்கோ ஆண்டவர் கொடுக்கிற அந்த விருந்துடைய மதிப்பை புரியாதவர்களாக, இந்த உலகம் சார்ந்த காரியங்கள் தான் முக்கியம் என்று சொல்லி இதை நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்டால் சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கிறார். ஆனால் உண்மையிலே இந்த விருந்தை கொடுக்கிறது யார்? அந்த பகுதியில் உள்ள ஒரு பெரிய மனிதர். அவர் நம்மை மதித்து, நம்ம இந்த உலகத்திலே வேற ஒருத்தனும் மதிக்கிறது இல்லை, இவர் அவ்வளவு மதித்து இறங்கி வந்து அழைக்கிறார் என்கிற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த விருந்துக்கு போயிருப்பார். அதை முக்கியத்துவம் கொடுத்திருந்தால், பிரையாரிட்டி கொடுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த விருந்துக்கு போயிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆகவே தான் அவர்கள் விருந்துக்கு போகவில்லை. ஆனால் சாக்கு போக்கு மட்டும் சரியாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆண்டவர் கதையிலே சொல்லுகிற காரியம், அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். அந்த அழைக்கப்பட்ட மனிதர்கள் ஒருவரும், இப்படி சாக்கு போக்கு சொன்ன மனிதர்கள் ஆண்டவரை இரண்டாவது இடத்துக்கு தள்ளி இந்த உலகம் சார்ந்த காரியங்களுக்கு, இந்த உலகத்திலே பெரிய ஆளாக வர வேண்டும், அதுதான் முக்கியம் என்று நினைத்த அப்படிப்பட்ட அவர்கள் சாக்கு போக்கு சொன்ன அந்த மனிதர்களை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியம், அவர்கள் என்னுடைய விருந்தை ருசி பார்ப்பது இல்லை. ஏன்? அவர்களுக்கு இந்த விருந்தினுடைய வேல்யூ தெரியவில்லை, மதிப்பு தெரியவில்லை. கடவுளுடைய அழைப்பு வரும்போது தட்டி கழிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கடவுளுடைய அழைப்பா அல்லது இந்த உலகத்திலே பெரிய ஆளாகிறதா என்று சொல்லி கேட்டால் அவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? தேவ அழைப்பை விட, தேவனிடத்திற்கு திரும்புவதை விட, தேவனிடத்திற்கு திரும்புவது என்பது தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய விருந்து. இந்த உலகத்திலே பெரிய ஆளாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா, அதை காட்டிலும் பெரியது, உயர்ந்தது. ஆனால் இவர்களோ இதை காட்டிலும் இதுதான் உயர்ந்தது என்று சொல்லி போகிறார்கள். போய்விட்டு கேட்டா சொல்லுகிறார்கள், நாங்க பிஸிங்க, நாங்க கடவுளிடத்துல வந்தா எங்களால உலகத்துல நாங்க நினைச்ச மாதிரி வாழ முடியுமா, நாங்க ரொம்ப பிஸிங்க என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லுகிற விதமாக காணப்பட்டாங்க. அப்போ தேவனுடைய அழைப்புக்கு செவி கொடுக்காமல் சாக்கு போக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அது தேவன் தரப்போகின்ற ஒரு பெரிய விருந்து. அதிலிருந்து மனிதர்களை பங்கேற்க இயலாதவர்களாக மாற்றுகிறது. ஆண்டவர் அன்பு கூர்ந்து தகுதியற்ற மனிதர்களுக்கு கொடுக்கின்ற அளவில்லாத கிருபை
வாங்கிக்கோள் என்று சொல்லி அழைக்கும் போது, இல்ல இல்ல இது எங்களுக்கு முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம், எங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு டைம் இருந்தா நாங்க வேணா வரலாம், ஆண்டவருடைய அழைப்ப என்னன்னு பரிசீலிக்கலாம் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். சாக்கு போக்கு. இன்னும் ஒரு மனிதன் இருக்கிறான், பெலிக்ஸ் என்கின்ற ஒரு மனிதன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை சொல்லுகிறார். சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவன் பயப்படுகிறான். பயந்து நான் இப்பொழுது கேட்க மாட்டேன், நான் பின்புற நாளிலே கேட்கலாம் என்பதாக பவுலை அனுப்பி விடுகிறவனாக இருக்கிறான். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். பவுல் 24, 25 சேர்த்து படிக்கும். சில நாட்களுக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். சுவிசேஷத்தை சொல்ல அவன் கேட்கிறான். இப்ப பவுல் என்ன சொல்லுகிறார்? சுவிசேஷம் என்பது அதிலே நீதி, இச்சையடக்கம் இதெல்லாம் கலந்ததுதான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பு இதெல்லாம் குறித்து இப்ப இதெல்லாம் குறித்து பேசினால்தான் அந்த நியாய தீர்ப்பில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு வழி இருக்கிறது என்று சொல்லி சுவிசேஷத்தை முழுமையாக சொல்ல முடியும். இப்போ இதெல்லாம் கேட்கும் போது இனி வரும் நியாய தீர்ப்பு இதெல்லாம் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து என்ன சொல்லுகிறான்? இப்பொழுது நீ போகலாம், எனக்கு இப்பொழுது டைம் இல்லை, சமயமான போது உன்னை திருப்பி அழைப்பிப்பேன் என்றான். முழுமையாக சுவிசேஷத்தை கேட்கிறதற்கு மனம் இல்லை. காரணம், இவ்வளவும் கேட்ட உடனடியாகவே அவனுக்கு ஒரு காரியம் தெரிந்து விட்டது. என்னது இது? இப்படியே போனா நம்ம என்னது இப்ப அனுபவிக்கிற இந்த ராஜா வாழ்க்கையெல்லாம் விட்டு விடணும் போல, நம்ம மனம் திரும்பணும் போல என்கிறது போல, அவனுக்கு மனம் திரும்பினால் நம்ம இந்த வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்க முடியாது போல என்கிறதாக நினைத்து விடுகிறான். ஆகவே இதுக்கு மேல கேட்க வேண்டாம், கேட்டா நம்ம என்னது இவன் கன்வின்ஸ் பண்ணி விடுவான், நம்ம பயமுறுத்தி நம்ம அங்க கொண்டு போய் விடுவான். ஆகவே இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவோம் என்று சொல்லி நிறுத்தி விட்டு, எனக்கு இப்போ டைம் இல்லை, நீ போகலாம். சாக்கு போக்கு. டைம் இல்லை என்பது சாக்கு போக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக கேட்பதற்கு டைம் இல்லை என்றது சாக்கு போக்கு. எனக்கு இப்ப டைம் இல்லை, பின்பு சமயமான போது உன்னை கூப்பிடுறேன், அப்போ வந்து சொல்லு என்பதாக சொல்லு. ஆனால் அவனுக்கு டைம் இருந்தது. எதற்கு டைம் இருந்தது தெரியுமா? பவுல் ஏதாவது பணம் கொடுப்பான் என்று நினைத்து பவுலை பல முறை மறுபடி கூப்பிட்டு பேசுகிறான். எதுக்கு? பவுலுக்கிட்ட ஏதாவது பணம் கறக்கலாம், லஞ்சம் கொடுப்பானா? காரணம், பவுல் ஜெயில இருக்கிறார். பவுல் விடுதலை ஆக்கணும்னா பவுலை குறித்த கேள்விப்பட்டிருப்பாரு. செல்வாக்குள்ள குடும்பத்துல எவ்வளவு இருந்து வந்தவர், அந்த பழைய இதெல்லாம் ஒரு கேள்விப்பட்டிருக்கு. பவுலிடத்துல பெரிய அளவுல காசு கிடைக்கும், அவரை நம்ம ரிலீஸ் பண்ணா ஏதாவது தருவான் என்கிற அடிப்படையில பவுலை கூப்பிட்டு நிறைய விட பேசியிருக்கான். இப்போ தான் லஞ்சம் வாங்குவதற்கு செலவழிப்பதற்கு அவனுக்கு பணம் டைம் இருந்தது. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவனுக்கு டைம் இல்லை என்பதாக சொல்லும். பாருங்கள், அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25 படிக்கிறேன். அந்த பேலிக்ஸ் என்கிறவன் பவுல் அப்போஸ்தலன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் அந்த பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றார். சரியா? அடுத்த வசனம். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். அது நிமித்தம் அவன் அநேக தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். அதுக்கு பிறகு நிறைய வாட்டி கூப்பிட்டு பேசுறான். எதுக்காக? இந்த பாரு, அதாவது இன்டைரக்டா பேசுவார்கள். லஞ்சம் வாங்குகிறவர்கள் சில வேளை நேரடியாக பேசாம இன்டைரக்டா எல்லாம் பேசுவார்கள் அல்லவா? அப்படி இன்டைரக்டாவோ டைரக்டாவோ பவுலை அழைத்து நிறைய முறை இவன் பேசி இருக்கிறான்.
என்ன இவனுடைய இவன் எப்படி நம்பி இருக்கிறான் பவுலை குறித்து? பவுல் ஏதோ பெரிய ஆளு. ஆமா, அவன் பெரிய ஆளாக இருந்தவன். ஆனால் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தவன் என்கிறதை மறந்து விட்டான். அல்லது அவனுக்கு அது தெரியவில்லை. பவுலும் லஞ்சம் கொடுப்பான், தான் விடுதலையாகிறதுக்கு லஞ்சம் தான் கொடுப்பான் என்பதாக நம்பி லஞ்சம் பெறுவதற்காக ஏற்கப்பட்ட நேரத்தை அவனுக்கு உதக்கினான். 2 வருடத்திலே பலமுறை அவனை எடுத்து பேசினான். அதாவது குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிப்பதற்கு அவனுக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக கேட்பதற்கு அதற்கு நேரம் இல்லை. சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன், இப்பொழுது நீ போ என்பதாக சொல்லுவர்களே. இன்றைக்கு பல மனிதர்களுடைய நிலை இதுதான். ஒருவேளை லஞ்சம் தவறான வழியிலே இல்ல, நேர்மையான வழியிலே கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன கதை இருக்கு அல்லவா, அதுவே லஞ்சம் வாங்கி தவறான வழியிலே அல்ல. அவர்கள் நேர்மையான வழியில உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான். ஆனால் ஆண்டவரை காட்டில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? பூமிக்குரிய காரியங்களுக்கு. ஆண்டவருடைய காரியம் என்று வரும்போது சமயம் இல்லை, இப்பொழுது சமயம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கோ தியானிப்பதற்கோ கீழ்ப்படிவதற்கோ சமயம் இல்லை. இங்க வேலையை பொறுத்தவரைக்கும் லஞ்சம் வாங்குவதற்கென்று, லஞ்சம் வாங்குவது சம்பாதிப்பதற்கென்று அதுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். பணம் கிடைக்கும் இல்லையா? இவனை பவுலை மட்டும் பேசி கன்வின்ஸ் பண்ணா பணம் கிடைக்கும் என்கிறதற்காக பேசுவதற்கு ரெடி. 2 வருடத்துல பலமுறை அழைத்து பேசியிருக்கார். எந்த நம்பிக்கையில? பவுல் பணம் கொடுப்பான் என்கிற நம்பிக்கை. பணம் கொடுப்பான் என்கிற காரணத்திற்காக பேசுவதற்கு எவ்வளவு நேரத்தை செலவிடுவதற்கும் ரெடி. இந்த உலகம் சார்ந்த காரியங்களுக்காக எவ்வளவு நேரம் செலவிடுவதற்கும் மனிதர்கள் தயார் நிலையில் உள்ளார்கள். தவறான வழியே ஆனாலும், தவறான வழியிலேயே அதிக அளவு பணம் கிடைக்கிறதா, எவ்வளவு நேரம் வேணாலும் செலவு செய்யலாம். ஆனால் ஆண்டவரிடத்திலே திரும்புவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, ஆண்டவரை இன்னும் நெருங்குவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்வதற்கு நேரம் கேட்டால் எனக்கு சமயம் இல்லை, சமயமாகும் போது கேட்கலாம் என்பதாக சொல்லும். இது எல்லாமே சாக்கு போக்கு. இப்போ அவனுடைய நிலைமை என்ன ஆகிருக்கும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் ரட்சிக்கப்படாமல் மாண்டு போயிருக்கான். பாருங்கள், அவன் பவுல் லஞ்சம் கொடுக்காததனால் அவன் என்ன செய்தான் பாருங்கள். 27ஆம் வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியூ பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். வேறொருத்தன் வருகிறான் அந்த பொறுப்புக்கு. இவன் இருந்த இடத்துக்கு வேறொருத்தன் வருகிறான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலிலே வைத்து விட்டு போனான். இவன் நினைச்சா பவுலை என்ன பண்ணிருக்கலாம்? ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா பவுல் தவறு செய்தவரால், பொய் குற்றச்சாட்டு விட்டு இருக்கிறவர், அவனுக்கும் தெரிந்தது. ஆனால் லஞ்சம் கொடுக்கவில்லை என்கிற காரணத்திற்காக 2 வருஷம் பேசி பேசி பார்க்கிறான், நடக்கவில்லை என்கிறதற்காக இவன் ரிலீஸ் பண்ணாமலே அவனை மறுபடியும் ஜெயிலே வச்சுக்கிட்டே போக. இப்போ மறுபடியும் இன்னும் புதிய ஆள் வரும்போது என்னது, கேஸ் புதுசா ஓபன் பண்ணி புதுசா மறுபடியும் விசாரணை பண்ணி. இன்னைக்கும் பல இடங்கள்ல சட்டத்துல நடக்கிற ஒரு காரியம் தான். அப்போ பணம் வாங்குவதற்கான, அப்போ இவனுடைய நிலைமை பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? கெட்ட கொடூர குணம் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் இவன் தேவனுடைய வார்த்தை அன்றைக்கு பவுல் பேசிக் கொண்டிருக்கும் போதே பயமடைந்து மனம் திரும்புவதற்கு எதுவாக மீதமுள்ள முழு சுவிசேஷத்தை கேட்டிருந்தால் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. அவனுடைய குணம் மாறி இருக்கும். லஞ்சம் வாங்குகிற குணத்தை விட்டிருக்கலாம். இவனுக்குள்ள அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாமல் இவனுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு குற்றம் செய்யாத ஒரு பவுலை என்கின்ற மனிதனை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது அது இவனுடைய குணத்தை மேம்பட்டதாக காட்டியிருக்கும். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கேட்க மனமில்லாமல், எனக்கு இப்பொழுது சமயம் இல்லை, சமயமானது போது கேட்பேன் என்று சொன்னது நிமித்தம் அவனுடைய குணம் மாறவில்லை, அவன் ரட்சிக்கப்படவில்லை என்கிறதை காட்டுகிறது. அதுதான் வேதாகம் சொல்லுகிறது, இப்பொழுதே அனுகிரக காலம், இன்றைக்கு ரட்சண்ய நாள் என்கின்ற வார்த்தை வேதாகத்திலே சொல்லப்படும். நமக்கு இப்பொழுதே வாய்ப்பு இருக்கிறத இப்பொழுதே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை, சமயம் இப்ப இல்லை,
நான் இன்னொரு சமயம் கிடைப்பதான் பிஸி என்று சொல்லி தள்ளி போடக்கூடாது, சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது என்கிறதை வேதாகம் திட்டம் தெளிவாக சொல்லும். இன்னைக்கு பெரும்பாலும் மனிதர்கள் சாக்குப்போக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். அது தங்கள் செய்கிற தவறுகளை நிறுத்தி போக செய்யத்தக்கதாக அதற்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்து போடாமல் இன்னொருத்தர் மீது பழி போடுவது. உதாரணத்துக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் கரூர்ல 41 பேர் இறந்து போனார். ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொள்ள, அப்படியே பழியை தூக்கி நான் பண்ணலைங்க, அன்னைக்கு இருந்த சிஎம் சார் அவங்கதான் என்ன பழி வாங்குறதுக்கு அவங்களை எல்லாம் கொண்டு போட்டாங்க. இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல வந்தாலும் இன்னைக்கு நடக்கிற காரியங்களுக்கும் அடுத்த கட்சி மீதுதான் பழி. அவங்களாலதான் இதுல அவங்க ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்த பெரும் பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்கு. அதை சரி பண்றதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் தேவை. அதனாலதான் இவ்வளவு ப்ராப்ளம் என்பதாக. அதாவது நாம் செய்கிற தவறுகளுக்கு இன்னொரு நபர்களை பழிச்சாட்டி சாக்குப்போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாய்ப்புகளை அவரோடு கூட நெருங்குவதற்கு அவருடைய அழைப்பு, அதிலிருந்து தப்பித்து இந்த உலக காரியங்களில் ஈடுபடுவதற்காக சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. இரண்டுமே ஆபத்தானது. அதுதான் நீதிமொழிகள் புத்தகத்தில் சாலமன் சொல்லுகிற, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மறைக்கிறது என்று சொன்னா தன்னுடைய பாவத்தை தான் தான் முழு பொறுப்பு. அது ஏவாள் மூலமாக ஆதாம் பாவம் செய்தாலும் சரி, சாத்தான் மூலமாக ஏவாள் பாவம் செஞ்சாலும் சரி, முழு பொறுப்பும் அது ஆதாமையும் ஏவாளையும் தான் சாரும். ஆதாம் செய்த பாவத்துக்கு ஆதாம் சொன்னது போல கடவுள் குற்றவாளி இல்லை. ஏவாள் செய்த பாவத்துக்கு சாத்தான் வஞ்சித்தாலும் ஏவாள் செய்த பாவத்துக்கு ஏவாள் தான் பொறுப்பு. ஆகவே சாக்கு போக்கு சொல்லி இருக்கக்கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறது, என்னுடைய பாவத்துக்கு நான் காரணம் இல்லை, இவர்கள் தான் காரணம் என்று சொல்வது கூடாது. ஆண்டவர் அழைக்கும் போது இல்லை இல்லை எனக்கு இப்ப நேரம் இல்லை, நாளைக்கு பார்க்கலாம், இப்பொழுது சமயம் இல்லை, எனக்கு சமயமாகும் போது பார்க்கலாம் என்று சொல்லி, எனக்கு இப்பொழுது இந்த உலகத்திலே பெரிய ஆளாகணும், செல்வந்தராக வேண்டும், இதுதான் முக்கியம் என்று சொல்லி நாளைக்கு தான் ரட்சணிய நாள், நாளைக்கு என்று சொல்வது சாக்கு போக்கு கூடாது. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே இப்பொழுது அனுபவிக்கிறார்கள். அடுத்ததாக கூடி எல்லாரும் சேர்ந்து தவறு செய்துவிட்டு மாட்டிக்கொண்ட போது அல்லது கடவுளிடத்திலே போய், ஆண்டவரே இதெல்லாம் தவறு அல்ல, இதெல்லாம் உமக்காகத்தான் செய்கிறேன், பண ஆசையை பிடித்தவர்களாய் வாழ்ந்து விட்டு எல்லா தவறான வழிகளிலும் பெரிய அளவிலே சம்பாதித்து வைத்து விட்டு, ஆண்டவரே நான் உமக்கு மகிமை கொடுக்கும்படியாக, உமக்கு காணிக்கை கொடுக்கும்படியாக தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறோம் என்று சொல்வது, இதெல்லாம் சாக்கு போக்கு. ஆண்டவருடைய பார்வையிலே அறிவறிப்பு, பலியை பார்க்கல கீழ்ப்படுதல் தான் முக்கியம். ஆண்டவருக்கு காணிக்கையை காட்டலும் எது முக்கியம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல், நேர்மையாக நடப்பது, பண ஆசையற்றவர்களாய் வாழ்வது, இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் வாழ்வது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொறுப்பேற்கிறவர்களாக, அக்கௌண்டபிலிட்டி உள்ளவர்களாக, சாக்கு போக்கு சொல்லாதவர்களாக வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.